ஏப்ரல் 2ஆம் தேதி விஜய் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு அங்கேயே பரப்புரை மேற்கொள்வதற்கு அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபாகரிடம் கேட்கலாம். பிரபாகர், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தமிழக சட்டமன்ற தேர்தல் களமானது இப்போது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. திருச்சி கிழக்கு தொகுதியில தமிழக தலைவர் விஜய் போட்டியிட உள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல் பரப்புரையை தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் மரக்கடை எம்ஜிஆர் சிலை முன்பாக தொடங்கினார். அந்த இடத்தின் அருகிலுள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி விஜய் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் தான் தாவேக தலைவர் விஜய் வரதுக்கான அனுமதி கோரி செங்கோட்டையின் தலைமையில் நிர்வாகிகள் திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்தனர். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். பெரம்பூர் தொகுதியில் ஏற்கனவே அவர் மனு தாக்கல் செய்துவிட்ட நிலையில் தான் வரும் 2ஆம் தேதி திருச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இதற்காக 2ஆம் தேதி காலை திருச்சி வரும் விஜய் திருச்சி மாநகராட்சி மண்டலம் 2இல் மனு தாக்கல் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து பாலக்கரை, மரக்கடை, கேகேனர் உள்ளிட்ட 4 இடங்களை பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக அனுமதி கோரி செங்கோட்டை மற்றும் திருச்சி டெல்டா மண்டல பொறுப்பாளரான கூப்பா கிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் காவல்துறை ஆணையர் காமினியிடம் அந்த கோரிக்கை மனுவை அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் செங்கோட்டையன் அவர் பேசுகையில் இன்று மாலை அதற்கான முழு தகவல் தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார். கிழக்கு தொகுதியில விஜய் வருகை ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபாகர்.